ஐயோ இந்த காஸ்ட்லி வந்த ஒரு ஸ்ப்ரே போட்டு இவங்கெல்லாம் காஸ்ட்லினா என்னன்னே தெரியலடாடி. கரும் காஸ்ட்லினா என்ன தெரியலடாடி. பீ சென்சிட்டிவ் வச்சிருக்கான்டாடி. ஆனா இது ரேண்டம் பண்ணி இல்ல கலாமோஜியா? இல்ல 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 கால்வே வரலடா இவனுங்க. அந்த கிராசர் கார் மேல கூட இல்லடாடி. பீ சென்சிட்டிவ் விளாடுறாங்கலாம். கார்லாம் கொடு ஹை சென்சிட்டிவ் விளாடணும். ஈஸியா தான் சொல்லணும். கார்ஸ்டேடா சென்சிட்டிவிட்டி மாத்துக்கடான்னு. 2.0 ஐவரி தரப்பா பாப்போம். அகாலமன் நினைக்கிறேன். கோஸ்ட் ட்ரோலும் அகாலமன் நினைக்கிறேன் நினைக்கிறேன். துரத்துறான்ல என்ன எல்லாருமே துரத்துறாங்க எல்லாரையும். வந்துட்டான் ராடிக்கு வந்துட்டான். பாருங்க ஸ்ப்ரேனா என்னன்னு. அங்க பாரு ஐவரி பாரு துரத்துறான். இந்த பக்கம் ஐவரி ஒரு பக்கம் சாக்கு ஓட்டுறாரு. அந்த காய் ஓட்டுறாரு. வெறி காம்போ ஆடுறானுங்க. அம்மால வெறி காம்போ ஆடுறானுங்கடி. ரெண்டு பேருமே கார் ஓட்டு தெரிஞ்சவனுங்க. 2 பேருமே கார் ஓட்டு தெரிஞ்சவனுங்க. போடு மாட்டா போடு வெறி போடு குழந்தை விடு. நடுவுல வந்து யாரோ நாளைக்கு அப்டேட் கேம் அப்படிதான் இருக்கும். நாம என்ன பண்ண முடியும்? நாளைக்கு வருது அப்டேட். நாங்க உங்களுக்காண்டி தான் ஒரு டீமை எடுத்து கூட போட்டோம். தெரியும் போன மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச் நல்லா இல்ல. நாம என்ன பண்றது? இதுக்கு மேல வேற எதுவும் பண்ண முடியாது. பிடிஎஸ் எல்லாரும் தூக்கிட்டாங்கண்ணே. பிடிஎஸ்ல எல்லாருமே வந்துட்டாங்க. யுவா எல்லாரையும் காப்பாத்திச்சு. கில் இல்ல. ஆனா 3 கில் தான். அலைவில்ல. புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உயிர் இல்ல. இன்னும் தூக்க முடியாது. அவங்க ஒரு 15 கில் எடுத்து சேர்த்துட்டா முடிச்சிடலாம். அலைவில்ல. அவ்வளவுதானே. நீங்க மேட்ச் வந்து அவங்களே தான் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமான எல்லாருக்குமே லைஃப் முடிஞ்சிச்சு. இவங்க பிடிஎஸ் முடிஞ்சிச்சு. 2.0 முடிஞ்சிச்சு. இல்ல இல்ல ஈஸ்வா டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இல்ல 2.0 வாய்ப்பு இருக்கு. 3.0 2.0 வாய்ப்பு இருக்கு. 2.0 வாய்ப்பு இருக்கு. ஓ 2.0 வாய்ப்பு இருக்கு. 2.0 வாய்ப்பு இருக்கு. 2.0 வாய்ப்பு இருக்கு. 2.0 வாய்ப்பு இருக்கு. 5 கில் தான் அடிச்சிருக்கானுங்க. கில் இருக்கானா 80 பேர் மொத்தம் இது 20 கில் 80 பேர் 20 கில். அதுவும் விரட்டுறானுங்க. அது எல்லாமே விரட்டுறானுங்க. விரட்டினா மாட்டிக்குவானுங்க. கண்டிப்பா விரட்டினா மாட்டி ஒத்தையாரட்டி ஆடுனா கண்டிப்பா மாட்டிக்குவானுங்க. எடா பண்ணிட்டுறானுங்க. 3.0 கிட்ட ஃபைட் ரெண்டு டீம். ஓபன்ல கிளாசிக் மாதிரி வண்டில போட்டு பறந்து போயிட்டு இருக்கான். ப்ரோ ரீமேக்லாம் போட்டா அவ்வளவுதான் ப்ரோ கொந்தளிச்சுவாங்க எல்லாரும். அவ்வளவுதான். தல எல்லாருமே இதில் தான் விளையாடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு டீம் மட்டும் பிங்க் இல்லை. ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. நடக்காதுதான் கேட்காதீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது கேமோட பக பாருங்க. 60 பிங்கெல்லாம் வந்து 60 70 சில டைம் 100 போகுது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதல. எங்கள் மேலே பழி தூக்கி எங்கள் மேலே போட்டுறாதீங்க.
உங்களுக்கு நீங்க சொல்லி தான் நாங்க இத்தனைக்கும் ஒரு டீம் விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும். 14 கில் 3.0. ஆமா அண்ணே, இவனுக்கு இந்த நேரத்துல அதிரடியா விளாடுறாங்கண்ணே. ஆமா 3.2 இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போறண்ணே. இது இருக்கா ரீகால் வேற முடிய போகுது. ஒரு நிமிஷம் தான் இருக்கு, தூக்கணும் அதுக்குள்ள. சாட்ஸ் தூக்கணும். வந்துட்டா ஷாட்ஸ் வந்துட்டான். இவங்க டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குண்ணே. 3.0க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டா மொபைல் டீமுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. 8 கில் தான் அடிச்சிருக்கானுங்க. வேற யாரு அதிகமா கில் எடுத்திருக்காங்களா? அவன் பார்க்காம இருக்கோமா? எஸ்டிஜி 15 16. எஸ்டிஜியா? ஆமா ஆமா, எல்லாருமே 4 கில் எடுத்திருக்கானுங்க. மாசா பார்க்கலாம் ஃபினிஷ் பண்றாங்களான்னு பார்க்கலாம். இந்த டீம் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஈஷாக் தெரியும் ஃபினிஷ் பண்றது எப்படி. ஈஷானோஸ் 10 கில் தானே ஈஷா டீமுக்கு. ஈஸி தான்ப்பா. 75 பேர்ல 10 அடிக்கிறது ஈஸி தான். இவனுங்க கீழே உட்காந்துக்கிட்டு மத்தவன்ல பிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஏன் இவனுக்கு இவ்வளவு கீழே போறானுங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா துரத்துறானுங்க. இவன் கண்ணுக்கு எவனும் சிக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே. 2.0 தானே? ஆமா ஆமா, ரொம்ப நேரமா துரத்துறானுங்க. ஆனா அவனுக்கு தான் பாக்குறேன். ஒரு கட்டத்துல இவனுல பாக்குறேன், ஒரு கட்டத்துல அவனுல பாக்குறேன். இப்பதான் ஸ்பார்க் டீம் வரானுங்க. மாஃபியா டீம் வட்டானுங்க. மாஃபியா டீம் வட்டானுங்க. மொபைல் டீம் என்ட்ரி 3.0 பக்கத்துல ஹை சென்சிட்டிவிட்டி வேணும். லோ சென்சிட்டிவிட்டிலாம் கார்ட் பண்ண முடியாது. கேப்டன் ஆஃப் எனக்கு இன்னமும் இவங்க மேலதான் அடிப்பாங்கன்னு தோணுது. நான் இவங்கள தான் பாக்குறேன். ஈசோ 1v4 பண்ணிட்டானாடா வெறியா. ஆமா, மறுபடியும் ஒரு 1v4. இன்னைக்கு மட்டும் 2 1v4 ப்ரோ. தரமான ஒரு டீம் குள்ள போனான்னா அவமால அவன் அங்க முன்னாலுமே ஒரு பலமாய்ந்த அணி உருவாக்கலாம் ப்ரோ. லிட்டரலி இதே டீம் தான் வச்சுக்கணும்னு சொல்லுவான் பாருங்களேன். ஆமா, ஈகோ ஹர்ட்ஸ் அவனுக்கு. ஈகோ அடிக்கும். அவன் மட்டும் இந்த சோலோ டீம் குள்ள போனான்னு வச்சுக்கோங்க, கப் டிராஃபியா அவனுக்கு தான். கையோப்பி வெட்டு மட்டனு சும்மா ஒரு புடி. ஆமா, ஒரு புடி பிடிச்சிடலாம். ஃபைட் இறங்கிட்டாங்க. ஈஷாவுமே ஒரு சோலோ பிளேயர் தான். ஆமா ஆமா, ஐயோ இறங்கி ஊரே பறக்க விடுறானுங்களே. சொன்ன மாதிரி 2.0 பறக்க விடுறானுங்களே. நாக்கோட மட்டும் நாக்குல இருக்கு. பாதவன்லாம் டீரானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நாக் அவுட்ல ஒரு மேட்டரே கிடையாது தம்பி. கில்லும் அவன் என்ன 15 கில்னா 15 3 4 டீம் தான். 16 டீம் இருக்கு. 16 டீம்ல 4 டீம் அடிக்க மாட்டீங்களா? டிஃபெண்டிங் டீம் எல்லாம் ஒரு வீட்டை புடிச்சு படுத்துட்டாங்கனே. டிஃபெண்டிங் டீம் இருக்கா அண்ணா? ஆமா, ஆறு டீம் பாருங்க படுத்துட்டாங்க. ஆறு கடைசில முட்டுவானுங்களோ. என்னடா சீனா போடுறீங்க அப்படின்னு. போன மட்டும் அப்படிதான். 3 பாயிண்ட் அவுட் போல. 3 பாயிண்ட் அவுட்ன்றாங்க எல்லாரும். 3 பாயிண்ட் அவுட். ஆமா, வெளிய போய்ட்டாங்க. 3 பாயிண்ட் வெளிய போய்ட்டாங்க. 3 பாயிண்ட் ஆமா. ரசமிச்சா அப்படி ஆனா செய்யும். மொபைல் பிடிஎஸ் கிட்ட. ஓ, மொபைல் பிடிஎஸ் 3.0 குத்தி முடிச்சிட்டாங்க. அண்ணே மொபைல் பிடிஎஸ் பாண்டிக்கலனே கொஞ்சம் குடுறமா தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. கோட் 5 கில், ஹைப்பர் சான் 3 கில், ஏவிஓபி 2 கில், ஜூஸ் 2 கில்லோட. ரெனால்டு கூட அவங்க டிஃபெண்டிங் டீம் கூட 8 கில் எடுத்து தான் டிஃபெண்ட் பண்றாங்க. முட்டை கில் டிஃபெண்ட் பண்ணல. அவங்க கில் டெபிசிட் பண்ணி தான் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க இத்தனைக்கும். அடிச்சு உட்கார்ந்தானே. இவனடா 3 கிலோட வரானுங்க. பிடிஎஸ் யாரு? பிடிஎஸ்
இவனுக்கு என்ன இதுக்கப்புறம் ஏதாவது அடிக்கிறது வாய்ப்பு இருக்கா? நம்ம திரும்ப லாஸ்ட் ஜோன்ல 20 அடிக்கணும். தேர்ட் பார்ட்டில செத்துவாங்கண்ணே. இல்ல அடிக்க முடியும். முடியுமா? அடிக்க முடியும். கில் இருக்க வரைக்கும் கிட்ட போறாங்க. கில் இருக்க வரைக்கும் அடிக்க முடியும். அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. கிட்ட மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. இதுவா ஆளவரணம். ரீனோபி ப்ரோ 1 HP. ரீனோபி அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் அவ்வளவுதான் BTS மகாலமரணம். BTS மகாலமரணம். 3.0 மகாலமரணம். 2.0 ஒரு வாய்ப்பு இருக்கு. 2.0 குமார் 2.0 நீங்க சொன்னது அதான் 2.0 ஒரு சரியான வாய்ப்பு இருக்கு. முக்கியமான எல்லா அனிமி செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு ஜோன் ரொட்டேட் பண்ண வரல. உண்மையாலே வரல அவங்களுக்கு. ஜோன் ரொட்டேட் பண்ணாம டைரக்டா அவங்களுக்கு வரல. அவன் நேரா போயிட்டு நேரா வராங்க. ஆமா நான் 5 மேட்ச்லயே பாத்துட்டேன். அவங்களுக்கு ஜோன் ரொட்டேட் பண்ண வரல. ஜோன் எப்படி எடுக்கணும்? அதே மாதிரி இவங்க என்னடா இவங்க பைத்தியமானே இவங்க. என்ன இவங்க ஃபைட் எடுக்காம கார்லயே சுத்திட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம். ஏய் லவ் 15 கில் தான்டா வேணும். இருடா இப்ப 50 கில் இருக்குடா. 15 கில் தான் தேவை. அப்ப 2 கில் தூக்குறானுங்க பாரு இப்போ. டா கோஸ் மாட்டிட்ட பாரு. கோஸ் மாட்டிட்ட பாரு. ஓடுங்க. போறீங்களா? அடே கோஸ்ட் இப்படி அடிச்சானுங்க. கோஸ்ட் கில்ல 4 லியோ எலிமினேட் கில்ல. அட போறீங்களா? கில்ல போறீங்க. கோஸ்ட்க்கு நிறைய போகுது. வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இப்ப இருக்கு சத்தியமா இருக்கு. என் கண்ணுக்கு தெரியுது வாய்ப்பு. 15 கில் தான். 3 டீம் தான். 14 டீம்ல 3 டீம் அடிச்சா போதும். இருக்கு ஷோரா இருக்கு. வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கார் ப்ளே பண்ணா கண்டிப்பா இருக்கு. அதுவும் யாஃபியா வந்துருச்சு குமாரே. கன்ஃபார்மா இருக்கு. உயிரோட இருந்தா போதும் கில் உங்களுக்கு வரும். உயிரோட இருந்தாவே போதும். தம்பி வேற யாரோ அதிகமான கில் வச்சிருக்காங்களா பாருங்க யாராச்சும். அத பாத்துட்டு நானும் பாத்துட்டேன். சோ பீட் சோலோ 8 பீட் சோலோ மொபைல் பீட் என்ன வச்சிருக்கானே 14 கில் வச்சிருக்கானே. ஏகே மாங்கனி 6 7 11. ஆனா நெமெசிஸ் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 10 கிட்ட. என்எம்எஸ் வந்து 12 கில். வேற யாரும் இல்ல இவனேதான் 10 கில் இல்ல. அப்புறம் சோலோ பிடிஎஸ் பாத்தீங்கன்னா 8 கில் எடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் தான் ப்ரோ ஹையஸ்ட் கில். ஈஸ்வருக்கு நல்ல டீம் கொடுக்கும். சோலோ பீட்டர்ஸ்லாம் வேணாமா? அப்படியா? சரி ஓகே. வேணானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தான் இப்போ ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க. சோலோ பீட்டர்ஸ் தான் 4 பேர். ஈஸ்வா டீம் செத்து போன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அவங்க 4 பேர் பாருங்க ஒவ்வொரு வாட்டியும் கடைசி வரைக்கும் வந்து ட்ரை பண்றாங்க. சோலோ பிடிஎஸ் இருக்காங்க. 14 கில்லுடா. மொபைல் பிடிஎஸ் வெறும் 10 கில்லு தான்டா. ஆமா 10 கில்லு தான். ஏறிட்டாங்க. கிளம்புறாங்க மறுபடியும் கிளம்புறாங்க. இவனுங்க ஓரமா இருக்கிறவங்க தூக்குறானுங்க தெரியுதா? இவனுங்க ஓரமா இருக்கிற கில்ல தூக்குறானுங்க. டீம் 7 சோலோ பிடிஎஸ். ஆமா சோலோ பிடிஎஸ் போறானுங்க. வரும்போது முடிச்சு தப்பான டிரைவிங். ஒரு தப்பான டிரைவிங் மொத்தமா அவ்வளவுதான் முடிச்சு. சோலோ ஆட்டக்காரனுங்க 2 மியாடியம் வச்சு உட்கார்ந்திருக்காங்க. 2 அவுட் குமார். அவ்வளவுதான். ரொம்ப பிரஷர்னே. ஓவர் பிரஷர்னால குமார் பிடிஎஸ் வந்த உடனே கால் வச்ச உடனே எனக்கு அதெல்லாம் சும்மா விட்டுறாது குமார். நாயெல்லாம் போட்டு ஒன்னும் வேலையாவது எதுவுமே பண்ணல. அவங்க ஏதாவது பண்ணிருந்தாங்க. ஓகே தானே. அவங்க டிராஃபி அடிச்சாங்களா இல்ல அடிச்சாங்களா என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஆனா அவங்க வந்த பிறகு நல்லா விளையாடல. அவ்வளவுதான். அது மட்டும் சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கேம்குள்ளேயே வரல. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே எனக்கு அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. 20 கில்லு அதான் 20 கில்லு வந்துட்டு நாங்க வந்து போராடணும் ப்ரோ அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம். அந்த சீன்லயே இல்ல. சிம்பா கூட போராடுறாங்க குமார். சிம்பா கூட ரொம்ப கும்பா ஜம்பா கூட இருக்கும். பாத்துதான் இருக்க. சேட் நான் பாக்கல நினைக்கிறீங்களா? குத்தி என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும் போல. ஒரே டயர்டா வச்சுட்டு ஓடிடலாமான்னு வச்சுருந்தேன். இன்னைக்கு ஏன் விளையாண்டானு தெரியல. ஒரு மாதிரி கோலாரா விளையாண்டானுங்க. ஆமா இன்னைக்கு
குமார் உன் கான்ஃபிடன்ட் கேமே இல்ல குமார், நீ பாத்துனாவே தெரியும். அடினா அந்த அந்த ஊன்னு வாங்கலாம் நீ. ஒரு ஐஎஸ் ஸ்கில்லாம் அடி அந்த மாதிரி தானோ. அதுவும் அவங்களோட கோட்டை குமார், அவங்களோட கோட்டைக்குள்ளே அப்படி சத்தியமா நீ நான் தொடர்ந்து டிராஃபி நினைச்சேன். அப்படியா? ஆமா ஆமா தொடர்ந்து டிராஃபி எடுப்பாங்க. ப்ளூக்குன்னு சொல்லுவாங்களா ஒரு டிராஃபி எடுத்தா சரி தொடர்ந்து ஆர்கோவையும் டோனிலாம் நான் இப்படி கொடுறாங்க நெருப்பு போட்டு நெருப்புலே அடிச்சுட்டு போனான். அடிச்சது யாரு தெரியுங்களா? சோலோ பிடிஎஸ். சோலோ பிடிஎஸ் தான் பார்த்துதான் இருந்தேன். நெருப்பு போட்டு வந்து அடிச்சுட்டு போறாங்க. 12 கிலோ குமார். சோலோ 12, மொபைல் பிடிஎஸ் 15. குமார் அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, நெருப்பு நெருக்க விட்டது குமார். இதுல இன்னொரு என்ன வேதனையான விஷயம்னா வேதனையா இருக்குது என்னது சொல்லு கேப்பா. நேத்து வந்து பேசணும் எல்லாம் பண்ணோம் ஓகே ஃபைன். இல்ல குமார் நான் சொல்றேன் குமார் சத்தியமா மனதெல்லாம் உண்மையில பீட்டிஸ் இருந்தாலும் பாதிக்கப்பட்டானுங்க சத்தியம் சீரியஸா. அவனுங்க கேமே இல்ல உண்மையாலுமே. என்னடா மொபைல் பீட்டிஸ் ஜெயிச்சிருமா? நீ மாங்க நீ 11 கில்லு மொபைல் பீட்டிஸ் பாடுறா 17 என்ன 17 இவங்க பீட்டிஸ் பாரு 12. அவங்க 2 பேரும் தான் போட்டி வரும்னு நினைக்கிறேன். என்ன பீட்டிஸ் வந்து எவ்வளவு குத்துதான் இன்னைக்கு கப்பு இல்ல. ஒரு இவங்களுக்கு இந்த வெறி வரல பாத்தீங்களா? பிடிஎஸ் வந்திருக்கு நேத்தெல்லாம் இப்படி பேசிட்டாங்க நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உடைக்கணும் அந்த மைண்டுக்குள்ள வரவே இல்ல. அந்த மைண்டுக்குள்ள வரவே இல்ல. வந்த உடனே பயந்துறானுங்க. வந்திருக்கணும். வந்த உடனே பயந்துறானுங்க. வந்த உடனே ஜெக வேண்டாம். இப்ப என்ன சொல்லுவாங்க இவங்க வந்த உடனே நேத்தெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதாவது நார்மலா பிளேஸ்மென்ட் டிராஃபில 35 கிலோ 40 கிலோ அடிச்சானுங்க. இன்னைக்கு ஒரு கில் டிராஃபி இன்னைக்கு அதை பண்ணிருக்கணும். அதே ஒருத்தர் வந்து இந்த சஞ்சய் குமார் ஒருத்தர் ஆட் பண்றாரு. இன்னும் சாயே வரல. வந்தா என்ன பண்ணுவீங்க? கழிஞ்சிருவீங்களா? தல நேத்து பிடிஎஸ் உள்ள வரலன்னு நீங்க இன்னைக்கு சாய் வரலன்றீங்க, நாளைக்கு ஆய் வரலன்றீங்க. சும்மா இருக்க ப்ரோ. கரெக்ட் தானே ஜெல்? ஃபேக்ட் தானே இது? பிடிஎஸ் இல்லன்னு சொன்னீங்க, நீங்க பிடிஎஸ் வந்தாங்க, இவங்களை விட்டுருங்க. அவங்க சொன்ன எல்லா பஞ்ச்லக்குமே இன்னைக்கு பழிச்சிச்சு குமார். என்னது புலிய வந்து வரணும்னு அவசியம் இல்ல, புலி இருக்குன்னு தெரிஞ்சாவே லைட்டா அந்த பயம் வந்து பாரு. நேத்து பெர்ஃபார்மன்ஸ் பாரு, இன்னைக்கு பாரு பயத்திலே நினைச்சிட்டே போய் அடி ஹாக்கரா புரியல எனக்கு. அப்பெல்லாம் யாரும் நினைக்கல. நடந்தது என்னன்னா 24 போடு. மொபைல் பிடிஎஸ்க்கும் இவங்க 15 அவங்க 22. மொபைல் பிடிஎஸ் உடைச்சிச்சுன்னா சோலோ வெர்சஸ் மொபைல் சோலோ மொபைல் பிடிஎஸ் ஷோரா மொபைல் பிடிஎஸ். அங்க பாரு அங்க எல்லாம் ஈக்குவலா ஆடுறானுங்க குமார். ஈக்குவல் ஆட்டம் போட்டுக்கிறானுங்க. ஈக்குவல் ஆட்டம் போட்டு போகணும். அவங்க வெட்டு நாட்டம் வேற இல்லாத வேலை வேற இல்லாத. அது எவ்வளவு உட்காந்துருக்கலாம் கீழே இறங்கி எதுக்கு டான்ஸ் போடுறானுங்க? டெய்ஸி மேட்ச் அடிச்சு வந்து டிராஃபி தூக்குறாங்க மொபைல் பிடிஎஸ். அவ்வளவுதான் மொபைல் பிடிஎஸ் தானே 23 அவ்வளவுதான். நான் 2 கில் தான் முடிஞ்சு. ஆனா சிங்கட்ரோல் பாருங்க என்ன கடைசி இந்த பையன் போறாங்க. பாவம் அவன் 3 கில் போறாடின்னு 3 கில் வச்சடா பண்ண பாருங்க. பிளேஸ்மென்ட் டிராஃபி மாதிரி விளையாடுறான் அவனும் பாவம். கரண அடிப்படையில பிளேஸ்மென்ட் டிராஃபின்னு சொல்லி ரிவார்ட் கொடுங்க அவனுக்கு பாவம். அதெல்லாம் எப்படி கொடுக்காது. நீ ஏன் முதல்ல வெளியே போயிட்ட? நீ ஏன் பேசிட்டு இருக்க? விடுங்க
அவனையும் போட்டு வரிசையா பார்த்தவன அவனையும் நாலா இன்னும் 25 இருக்காங்க. ஒரு 7 பாயிண்ட் கொடுத்து ஏதாவது நான் 7 பாயிண்ட் எப்படி கொடுக்கறது ஆனா இந்த 2 கில் அவ்வளவுதான் மொபைல் பீட் செஞ்சு விட்டதுக்கு மாறு மொபைல் பிடிஎஸ் மாறு மொபைல் பீட் சண்டிக்கு மாறு ஐஎஸ்க்கு மாறு ஐஎஸ்க்கு ரெடிக்கு மாறு மொபைல் பீட் ஆமா மொபைல் பிடிஎஸ் அபார அற்புதமான அட்டகாசமான அருமையான மிகவும் திறமையான பெருமையான ஒரு வெற்றி கொண்டாட்டமான வெற்றி கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி சத்தியமா யாருமே எதிர்பார்க்காத வெற்றி